ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு அற்புதமான நாள். அயோத்தியில் ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சங்கடம் அது தீரணும், நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா போய் ஸ்ரீராம ஜெயம் எழுது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எழுதின அடுத்த நிமிஷமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு பிரச்சனை நீங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் ராமாயணம் எந்த இடத்துல வாசிக்கப்படுதோ படிக்கப்படுதோ அந்த இடத்துல ஹனுமனுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக இருக்கும். அவருடைய சூட்சம ரூபமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படின்றதும் ஐதீகமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ராமபிரான் பிராண பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய இந்த நாளில் ராமாயணம் எந்த வீட்டில் எல்லாம் ஒலிக்குதோ அந்த இடத்துல எல்லாமே ராமபிரானினுடைய ஆட்சி ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க கிடைக்கும். எல்லாராலையுமே முழு கம்பராமாயணத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத ஒரு காரியம்தான். 9 வரியில் முழு ராமாயணத்தையும் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏகஸ்லோகி ராமாயணம் அப்படின்ற மந்திரம் 9 வரிகளை உள்ளடக்கியது. இந்த 9 வரிகளை நம்ம இன்னைக்கு படித்தோம் அப்படின்னா முழு ராமாயணத்தையும் படித்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நமக்கு திரும்ப வாழ்க்கையில் கிடைக்குமான்னு யோசித்து பார்க்கவே முடியல. அதனால் இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் ஏகஸ்லோகி ராமாயணத்தை நீங்கள் இந்த 9 வரிகளில் உங்கள் வீட்டில் இருந்தே படிங்க. எங்கும் ராமன் எதிலும் ராமன் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்லேயும் ராமபிரானுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வரிகளை நான் இப்போ சொல்கிறேங்க. ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவ தனுஷா ருஹீத சீதாஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்சனஹரம் ஆஞ்சநேய மாச்ரயம் வைதேகி மனோகரம் வானர தைன்ய சேவிதம் சர்வமங்கல காரியானுகூலம் சத்தம் ஸ்ரீராமச்சந்திர பால்யமாம். இந்த 9 வரிகளை உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை ராமபிரான் கிட்ட வச்சுட்டு இந்த 9 வரிகளையும் முடிஞ்ச 9 முறை சொல்லுங்கள். இல்லைனா ஒரு முறை சொன்னாலே போதுமானது தான். நீங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும். உங்களுடைய வேண்டுகோள் அனைத்துமே நிறைவேற்றப்படும். உலகமெங்கிலும் ராமநாமம் பரவட்டும். ஜெய் ஸ்ரீராம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.